மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜ் ஸ்லாப் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பிரீமியம் சேஞ்சஸ் ஆகுற மாதிரி. ஓகே. ஒரு சில சர்டைன் கம்பெனிஸ்ல மட்டும் எவ்ரி இயர் பிரீமியம் சேஞ்சஸ்ன்றது இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு யங் பீப்புள் எடுக்குறாங்கன்னா, என்னோட சஜஷன் என்ன அப்டின்னா, இப்போ வர நெறைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் லாக்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கம்பெனிக்கு ஏத்த மாரி நேம்ஸ் இருக்கும். ஸோ பிரீமியம் லாக் அப்டின்ற ஒரு ஆப்ஷன். அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எங்கர் ஏஜ்ல நான் பாலிசி எடுத்து என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ எனக்கு வாட்டெவர் நான் கிளைம் பண்ணாலும், பண்ணலனாலும் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லாப் வரும்போது ஆப்வியஸ்லி பிரீமியமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லாப் போகும்போது ரிஸ்க் அதிகம்ன்றதால கரெக்ட். கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பிரீமியம். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளைம் போகிற வரைக்கும் என்னோட ப்ரீமியம் வந்து சேஞ்சஸே ஆகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 25 இயர்ஸில் ஒரு பாலிசி எடுத்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நான் 25 இயர்ஸில் என்ன ப்ரீமியம் எடுத்திருந்தனோ அதே தான் அடுத்து 25 இயர்ஸ் வரைக்குமே நான் ப்ரீமியம்ன்றது பே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற ப்ராடக்டாக நம்ம பார்த்து எடுக்கும் யங் பீப்புள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.